இறைவன் எல்லாவற்றிலும் வரவாங்க எதுவும் இறப்பில்லை. யாரு? இறைவன். பிறக்கலாதுன்னா எதுலையும் ஒண்ணுல பிறக்கல. ஆனால் ஒரு உணர்வுக்குள்ள பிறக்காமலேயே அந்த எதிரை கலக்குது, அதை என்ன செய்ய இயக்கக்கூடிய சக்தி உள்ளுங்கிறத பிறக்கலாதுன்னு தேவையில்லை. அப்போ இந்த பிரகலாதனுடைய தன்மை என்ன? அவன் நானா என்ன வணங்குறான். அந்த ஒளியின் சிலர வரப்போகும்போது நான் இல்லைன்னா நீ பிறக்க முடியாது, நீ இயங்க முடியாது. நான் இறங்கிய ஆயானமா எதனையுமே வெல்லக்கூடிய வல்லமை ஆயிட்டு இருக்கு, இயக்கக்கூடிய வல்லமை இருக்குது அப்படின்னு இந்த பிரகலாதன் கதையை காட்டுறோம். இது புறநிலை கொண்டு. இந்த அகநிலைக்கு என்ன செய்தாங்க? சூரியனும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், ஒன்றிலும் இருக்கிறான், எண்ணிலும் இருக்கிறான். எங்கே காட்டுங்கிறான். அந்த அகந்தை என்ன செய்யுது? காற்று அழித்திடுவேன் என்று அங்கே கட்டடத்தை தூணை ஒழிக்கிறான். அது விஷரூபம் எழுது. அப்ப என்ன செய்யுது? இதை இவனுக்குள் என்ன செய்யுது? இந்த கட்டடத்தை இடிக்கிறான். அவன் இடைமறித்து என்ன செய்தான்? இந்த ஆணாவது அறிவு கொண்டு அவன் மகிழ்ச்சியின் உணர்வை நாம் பெற வேண்டும் என்று இங்கே இருந்தான். ஆக இந்த தீமையை உள்படாதபடி அந்த நினைவின் தன்னை என்ன செய்தான்? பாசப்படி மீது அமர்ந்து என்ன செய்த இறைவனை வழி மீது அமைத்து வளர்த்தான். இப்ப இந்த தீமையின் உணர்வு தனக்குள் புகாது, அறுவழி பெற வேண்டும் என்று இங்கே தடுத்து பழகும். இது என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று உள்ளுக்கு செலுத்தணும். அப்ப அது வலுப்படும் போது நினைச்சு உள்ளுக்கு போகாம தடுக்குது. அப்ப இது என்ன செய்யுது? உள்ளுக்கு போகலைன்னா காலையில 6 மணிக்கெல்லாம் சூரியன் ஏற்றுது. ஏன்னா கண்ணன் நரகாசுரனை கொண்ட நாள் அப்படின்னா அந்த அறுவடையை சொன்ன நமக்குள்ள உள்ளுக்கு என்னைக்கு உள்ளுக்கு போகாதபடி வேதனைப்படுத்த நிலையை தண்டிக்கிறோம், உள்ளுக்க வளர விடுவார். ஆனால் அவன் வரம் கேட்டபடி நாராயணத்தை போய் சேர்ந்துடுறான். விஷ்ணுதான் இதை செய்யறான். அவன் நாராயணகிட்ட போய் சேர்றான். அவன் படி அவன்கிட்ட இறப்பு இல்லன்னு கேட்கிறான். அப்போ இவன் விஷ்ணுகிட்ட கேட்கும் போது இவன் என்ன செய்யறான்? சொல்லல, நீ உண்மையை நீ செய்வோன்னு தள்ளி. அந்த காரியத்தை என்ன எப்படி கொடுக்குறான்? வரம் கொடுத்தபடி வரத்தை இவன் அழிக்கல. ஆனாலும் இந்த கீழே வளர்த்து விடாதபடி இவன் காக்குறான். அதே சமயத்தில் துருவ நட்சத்திரமா போகும்போது தனது பங்காக ஒளியாக மாற்றான். நெகட்டிவ் பாசி சுழற்சியின் தன்மை மோதல்ல தான் ஒளி வரும் சூரியனுக்கு. அதே உணர்வின் தன்மை தனக்குள் இருக்கும்போது ஒளியாக மாற்றலாம். அந்த விஷயம் என்ன? அந்த உணர்ச்சியின் ஒளி அடைகள் பரவாது, இவனுக்குள் அடங்கி ஒளியாக பரவும். ஒரு பொருளுக்குள் அந்த விஷயத்தின் தன்மை வேணா அந்த பொருளின் சக்தியை அந்த ஒளியாக காட்டாது, அந்த அறிவாக இயக்காது. எந்த பொருள் இந்த விஷம் கலக்குதோ அந்த பொருளின் மனத்தை வீரியமாக உணர்ச்சி ஊற்று அதிகரித்து விட்டால் இதையே அதை வீழ்த்தும், மக்களை வீழ்த்தும். இதெல்லாம் நீங்க எடுத்து பேசணும், சும்மா சாமிகிட்ட ஏன்னா நம்ம எது இயக்குகிறது, நாம் எப்படி இயங்குகின்றோம்